குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 15/7/2025 செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு உத்தராயணம், ஆணி மாதம் 31ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. புளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:30 வரை சதுர்த்தி, பின்பு இரவு 10:47 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை சதயம், பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று மாலை 3:08 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இன்று அதிகாலை 12:30 வரை பாலவம், பின்பு காலை 11:39 வரை கௌலவம், பின்பு இரவு 10:47 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை சித்தயோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 7:17 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 6:46 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிர் அற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. 7:17 வரை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரிய தடைகள் நீங்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரி செய்ய ஏற்ற நாள், ஆலோசனை கூட்டம் அமைக்க உகந்த நாள், மருத்துவ பணிகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:09 முதல் 1:53 வரை மேஷ லக்னம், 1:54 முதல் 3:56 வரை ரிஷப லக்னம், 3:57 முதல் 6:11 வரை மிதுன லக்னம், காலை 6:12 முதல் 8:20 வரை கடக லக்னம், 8:21 முதல் 10:21 வரை சிம்ம லக்னம், 10:22 முதல் 12:22 வரை கன்னி லக்னம், 12:23 முதல் 2:27 வரை துலாம் லக்னம், 2:28 முதல் 4:39 வரை விருச்சக லக்னம், மாலை 4:40 முதல் 6:46 வரை தனுசு லக்னம், மாலை 6:47 முதல் இரவு 8:40 வரை மகர லக்னம், 8:41 முதல் 10:23 வரை கும்ப லக்னம், 10:24 முதல் காலை 12:04 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். செவ்வாய் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த மந்திரத்தை 6 முறை பாராயணம் செய்வது இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் விசேஷம். செவ்வாய்க்கிழமை தினத்தில் காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொன்னால் போதும். 27 நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது.
ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் அமையும்? எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுமா? நினைத்த வேலைகள் வருமா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா? வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் வருமா என்றெல்லாம் உங்களுடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அதை பற்றிய சிந்தனை தான் உங்கள் மனதில் ஓடும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இன்றைய நாள் நடக்குமா? எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் மிக மிக நல்லது. நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். அன்னதானம் செய்தால் மிக மிக விசேஷம். ஓம் சரவண பவ, ஓம் சௌம் சரவண பவ என்கிற மந்திரத்தை யார் ஒருவர் 108 முறை உச்சரிக்கிறார்களோ அல்லது அதற்கும் தாண்டி அதிகமாக 1008 முறை உச்சரித்தால் அதற்குண்டான பலனை நிச்சயம் நீங்கள் நன்மையை பெற முடியும். இந்த நாள் திட்டமிட்ட வேலைகள் சிறப்பாக நடக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பீர்கள். பெற்றோர்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களாக இருக்கக்கூடும். உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றி எண்ணங்கள் மேம்படும். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது நிச்சயம் தினம்தோறும் நீங்கள் வீட்டிலும் வழிபடலாம். வெளியே கோவிலுக்கும் சென்று வருவது உங்களுக்கு கேத்து பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கும். அது மட்டுமல்ல, மனம் என்பது உங்களுக்கு குறுகலாக இருக்கும். பிராட் மைண்ட் என்பது காணப்படாது. சில நேரத்தில் செய்தது மட்டுமே போதும் என்கிற நிலையோடு இருப்பீர்கள். விரிவாக்கமோ விஸ்தரிப்போ இருக்காது. குறுகிய இடத்தில் தான் உங்களுடைய வேலைகள் கூட நடக்கும். மேஷராசி அன்பர்கள் உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். கடன் பற்றிய பிரச்சனைகள் தீரும். கட்டுக்குள் வரும். கைக்கு வர வேண்டிய பணம் தாராளமயமாக வரும். உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். கமிஷன் தொடர்பான விஷயங்களினால் சில பிரச்சனைகள் வரலாம். லாபங்கள் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாகவும் தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஏற்படும். கைக்கு தேவையான பணம் கிடைக்கும். செலவுகளை கவனிப்பீர்கள். குடும்பத்தையும் பார்ப்பீர்கள். யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கும் கடனை கொடுக்க முற்படுவீர்கள். ஆக உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக வேண்டுமானால் இரவு நேரத்தில் விரதங்கள் உபவாசம் இருப்பது, அதாவது எதுவும் சாப்பிடாமல் இரவு பொழுதில் இருப்பது, அது ஒரு விரதமாகவே அனுஷ்டிக்கலாம். ஆக தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி அஷ்டமி நாட்களில் நீங்கள் இரவு நேரத்தில் உபவாசம் இருந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் கர்ம வினைகள் குறையும் என்பது ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும்.
தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். காரியங்கள் கைகூடும். முழுமுதற் கடவுளை வணங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் அமையும். கைக்கு வர வேண்டிய பணம் நிச்சயம் வந்து சேரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு. ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மைகள் நிறைவேறும். சேமிக்க தொடங்குவீர்கள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுக்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபம் ஏற்படும். அதிக நன்மைகள் விளையும். எல்லா விதமான சங்கடங்கள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் இருக்கிறது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும். அதிக நன்மைகள் பிறக்கும். கமிஷன் தொடர்பான எண்ணங்கள் உதயமாகும். பண கட்டுப்பாடு என்பது இருக்கும். அதே போல செலவுகளையும் கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவது விசேஷம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நடக்கக்கூடிய கோச்சாரத்திற்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கிறது. இந்தந்த கிரகத்திற்கு இந்த தெய்வம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய விரையாதிபதியான செவ்வாய் பகவான், அதே போல ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியும் அவரே 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக பௌம என்றால் செவ்வாய் பகவான் என்று அர்த்தம் சமஸ்கிருதத்தில். இந்த நாள் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சகல தோஷங்கள், உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் போன்ற கிரக தோஷங்கள் நீங்க, உடலில் சர்க்கரை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர, ரத்தம் சம்பந்தமான சங்கடங்கள் அகல, வியாதி களைபரங்கள் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. தியான நிலையில் அமர்ந்து ஓம் சௌம் சரவண பவ என்கிற மந்திரத்தை 108 முறை உச்சரித்தால் போதும். உங்களுடைய பண கஷ்டம் தீரும். உடல் கஷ்டங்கள் அகலும். எதிரிகள் தொல்லைகள் தீரும். உடல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதிகள் தானாக மறைந்துவிடும். ஆக முருகப்பெருமானை கெட்டியாக பற்றி கொண்டால் இந்த நாள் அல்ல, இந்த உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கடந்து விடலாம். சம்சார சாகரத்தை கடப்பதற்கு தோணியாக வருவாராம் முருகப்பெருமான். ஆக சிவ மந்திரமும் இந்த நாள் விசேஷத்தை கொடுத்தோம். பலன்கள் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்லதொரு ஏற்றங்கள் உண்டு. கைக்கு வரவேண்டிய பணம் வரும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிர்பாராத வகையிலும் தன வரவுகள் வருவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாகவே இருக்கிறது. காரணம் அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில், 6ஆம் வீட்டு அதிபதியும் அவரே, அது வெற்றிக்குண்டான ஸ்தானமுமாக இருப்பதால் உங்களுக்கு கொழுத்த லாபங்கள் கிடைக்கும். கோடான கோடி அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். பேச்சுக்களினால் சில நன்மைகள் பிறக்கும். லாபாதிபதியே உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கிறார். கல்வி, குடும்பம், தனம், இந்த ஒரு அமைப்பை சொல்லக்கூடியது பேச்சு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு நடப்பீர்கள். உங்களுக்கே ஒரு தனி யோசனைகள் அதிகரிக்கும். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் அமையும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். ரிஷபராசி என்பர்கள் வியாபாரத்தை மிகுந்த நல்ல நிலையில் கொண்டு செல்வீர்கள். நல்ல ஐடியாக்கள் வரும். ஆலோசனைகளை பெற்று செய்யக்கூடும். மற்றவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். பயணங்களின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்திற்கு வெளியே செல்பவர்களுக்கு நல்லதொரு வசதிகள் உண்டு. வண்டி வாகன பயணங்களின் மூலமாக ஒரு நல்ல நிலையை நீங்கள் பெறுவீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும். சந்தோஷம் அன்றாடம் தேவையான பொருளாதாரம், குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி, பிள்ளைகளால் நல்ல சந்தோஷம், ஆரோக்கியம், இவையெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகிறது. தைரியமாக இருங்கள். மனதை தளர விடாதீர்கள். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கிற எண்ணத்தை அடிக்கடி நீங்கள் நினைத்துக் கொள்வது விசேஷம்.
இழுபறியாக இருந்த வேலைகளை கூட விறுவிறுப்பாக முடிக்கக்கூடும். தம்பதியர்கள் ஒற்றுமை உண்டு. நடக்காத வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். உங்களுக்கு உண்டான பொறுப்பை உணர்ந்து செய்வதால் ஏற்றங்கள் பிறக்கும். வாழ்க்கையில் நல்ல வளத்தை அதிகரிக்கக்கூடும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருந்தாலும் சில நேரம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது வீட்டை அலங்கரிப்பது, பணம் பொருளாதார நிலைகளுக்கு சகல முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவபெருமானை வழிபடுங்கள். சூரிய பகவான் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஆக கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதாலும் சிவபெருமானை வழிபடுத்து ஸ்ரீ கால பைரவரை வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீரும். பலன்கள்: வருமானம் கிடைக்கும். கைக்கு அதிக நல்ல பலன்கள் பெறக்கூடும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். தேக ஆரோக்கியம் கை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் இருக்கும். வசதி அதிகரிக்கும். குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வருவீர்கள். பிள்ளைகளால் ஆனந்தம் உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மற்றும் முருகப்பெருமான இந்த நாள் வழிபட்டால் மிக நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில் குங்குமார்ச்சனை செய்து வழிபடலாம். நல் வாய்ப்புகள் உண்டாகும். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் பிறக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சில வேலைகளை மிகச் சரியாக முடிக்கக்கூடும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசி அமைப்பை வைத்து கிரக கோச்சாரத்தினுடைய நகர்வுகளை வைத்து பலன்களை அறியலாம். புரிதல்கள் என்பது அதிகரிக்கும். ஆக எதை செய்தாலும் உன்னிப்பாக செய்வீர்கள். அதே போல 10ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த வருகிற 1.5 ஆண்டு காலம் முழுவதுமே அவர் மிதுனத்தில் உங்கள் ராசியில் தான் இருப்பார், சஞ்சாரம் செய்வார். பெரியவர்களுடைய நல்ல ஆசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். குழந்தைகளை நல்ல விதமாக பராமரித்து வருவது நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். அவர்களை மனதார ஆசீர்வதித்தால் நிச்சயம் அதீத நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருளே திருவருள் என்பார்கள். தினந்தோறும் குரு பகவானை வணங்கினால் மிதுன ராசி அன்பர்கள் குரு பகவானை வணங்குவது, அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு சென்று வருவது விசேஷம். பண வரவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். சௌக்கியமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் இருந்து இடர்கள் தீரும். சமயோஜித புத்தியாக சிந்திப்பீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களோடு இருக்கக்கூடும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அனுபவங்களின் மூலம் புதிய பாதைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாக்கும். சாந்தம், மனதில் அமைதி நிறைந்த சந்தோஷம் நிறைவேறும் நாள். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் வேலை வாய்ப்பு, உத்தியோகம் கை கொடுக்கும். அலுவலகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். கேட்க வேண்டிய இடத்தில் எதையெல்லாம் கேட்டு பெற வேண்டுமோ அந்த நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஒற்றுமையாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு காணப்படும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்ல விதமாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். நிதானமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். நண்பர்கள் பற்றிய இயக்கங்கள் அதிகரிக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற உண்மைகள் தெரிய வரும். சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். ராகு கால நேரத்தில் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை மற்றும் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலும் பாராயணம் செய்யலாம். வீட்டில் விளக்கேற்றும் நேரத்திலும் பாராயணம் செய்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். ஓம் தும் துர்காயை நமக என்றும் வழிபடலாம். மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும், ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். மனதில் அமைதி உண்டாக்கும். சாந்தம் நிறைந்த நாள். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றபடியான ஒரு சில நல்ல அமைப்புகள் வரும். காத்திருந்தால் நிச்சயம் நீங்கள் கைகூடி வரும். வேலைகள் கைகூடி வரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயர். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிக விசேஷமாகவே கருதப்படும். ஜோதிடத்திலும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் ஆக இந்த 1.5 ஆண்டு காலம் குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் தான் இருப்பார். அவரே பாக்யாதிபதி மற்றும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியும் குரு பகவானே ஆக பெரியவர்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். பெற்றோர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். வயதில் முதியவர்களுக்கு ஆடை தானம், அன்னதானம் செய்யலாம். பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது மிகவுமே விசேஷமானது. மஞ்சள் நிற வஸ்திரங்களை தானம் செய்யுங்கள். அவர்களிடத்தில் ஆசி பெற்றால் பிராமணர்களுடைய அனுகிரகமும் குரு பகவானாக போற்றக்கூடியவர் பிராமணர்கள். குரு பகவான் ஒரு அந்தனர். ஆகவே கடகராசி அன்பர்கள் குரு பகவான் உடைய அனுகிரகம் சித்திக்க கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இந்த நாளுக்கான பலன்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுவீர்கள். எதிர்ப்புகளை மீறி எதையும் செய்யாதீர்கள். தானாக நடக்கும் என்று விட்டுவிடுங்கள். கனிவு, பணிவு இந்த இரண்டுமே வேண்டியது நல்லது. பேசக்கூடிய விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை முழுமையாக புரிந்து நடக்க வேண்டும். வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நல்லதா கெட்டதா என்பதை காட்டிலும் பிறருடைய மனது புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துங்கள். தீமைகளை அழித்து விடுங்கள். நல்ல குணங்களை வளர்த்து கொள்வது உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய இந்த காலகட்டத்திற்கு நல்லது. குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் கேத்து பகவான் பேச்சு ஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற வார்த்தைகள் வெளிப்படலாம். மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். பேச்சினால் உங்களுக்கு யாரிடத்திலாவது வம்பு தும்பில் மாட்டிக்கொள்வீர்கள். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசாதீர்கள். கட்டுப்பாடு என்பது மிக மிக நல்லது. தீய விஷயங்கள் பேசுபவர்களிடத்தில் எந்த விதமான நன்மைகளும் நெருங்காது என்பது ஐதீகம். ஆக உங்களுக்கு நல்ல பணவரவு, பொருளாதாரத்தில் ஏற்றம், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டுமானால் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. விநாயக பெருமானை வழிபட்டால் பேச்சினால் சில தடைகள், தாமதங்கள் தீரும். பிரச்சனைகள் அகலும். மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படலாம். வியாபார போக்கில் நிதானமாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். வேலை தொடர்பான சில முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கிறது. மன எண்ணங்கள் போக்கு சீராக இருக்காது. அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். மன தளர்வுகள் இருக்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும் என்று தைரியமாக இருந்தால் கடகராசி என்பர்கள் நிச்சயம் ஜெயித்து விடலாம், வென்று விடலாம். நம்பிக்கையாக இருங்கள். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக வரும்பொழுது எல்லாமே தானாக நல்லவிதமாக நடக்கும். வியாபாரம், தொழில் கைகூடும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வுகள் ஏற்படும். ஆக இந்த காலகட்டம் நீங்கள் இந்த நாள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரிதல்கள் அதிகரிக்கும். பொருள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக்கும். தேவைப்பட்ட அளவுக்கு சம்பாதிக்க முயலுவீர்கள். குடும்பத்தை தன்னிலைக்கு உயர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருங்கள். எதையும் ஏற்றத்தோடு செய்தல் அவசியம். மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பது விசேஷம். எதிலும் பொறுமையாக இருங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. சஞ்சலங்கள் உண்டாகும். மனக்கவலைகள் நிவர்த்தியாக்க இறை வழிபாடு. முருகப்பெருமானை வழிபடுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிக விசேஷமானது. காரணம், ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வதால் முருகப்பெருமானை தியானியுங்கள். மன சஞ்சலங்கள் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்பட்டு தீரும். நிதானம் தேவை. எதையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்காதீர்கள். இறை வழிபாடு, இறை தந்தனை ஓரளவிற்கு நல்ல பலனை தரும். இந்த நாள் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். அமைதியான போக்கு உண்டாகும். புதியதொரு பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான சில முக்கிய விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று நம்புங்கள். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடும். வருமானத்தை பொறுத்த வரையில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். ஏற்றங்கள் பிறக்கும். முன்னேற்றங்கள் உண்டாகும். மறைமுகமான போட்டிகளை சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். வியாபாரத்தினுடைய யுக்திகளை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது லாபத்தை அதிக அளவு பெறக்கூடும். சொந்தமாக வீடு, மன, இடம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பேச்சுக்களின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியத்தில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், மக்கள் தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து உண்டாகும். உத்தியோகத்தில் தலைமை பண்புகளை பெறுவீர்கள். மறைமுகமான போட்டிகள் உண்டாகும். பலவித தொடர்புகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஆனந்தம் நிறைந்த நாளாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். கருணை உள்ளத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஏற்றத்தை கூடும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. தெளிவு பிறக்கும். மனதில் எண்ணத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். குரு கடாட்சம் பிறக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். பண வரவு உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடர்புகள் ஏற்படும். ஆதாயம் உண்டாக்கும். மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள். தொழில் ரீதியான பயணங்கள் அதிக நன்மையை தரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த, உற்சாகம் நிறைந்த நாளாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை
முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது விசேஷம். எதிர்பாராதபடி சில வரவுகள் உண்டாக்கும். பணத்திற்குண்டான அமைப்பு உங்களுக்கு திருப்தியை தரும். எந்த பொருளை வாங்க நினைக்கிறீர்களோ அதை வாங்குவீர்கள். கார், வீடு, மனை ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சகல நன்மைகள் பிறக்கும் நாள். சமூகத்தில் சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டு. நீங்கள் வெளியே நடந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம், பதவி, அந்தஸ்து உயரும். சமூகத்தில் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வருவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு முடிக்கக்கூடும். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். மனதில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்கு வரவேண்டிய தீர்ப்புகள் சொத்துக்கள் ரீதியாகவோ அல்லது பாக பிரிவினை, குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் சங்கடங்கள் இருந்தால் அவை முழுமையாக தீர்ந்துவிடும். ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய யோகம் உண்டு. புதிதாக இடம் வாங்கி மகிழ்வீர்கள். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திற்கு ஏற்றங்கள் பிறக்க முயற்சிக்குண்டானபடி நல் வாய்ப்புகள் அமையும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். தெய்வ கடாட்சத்தை முழுமையாக பெறுகிறீர்கள். வியாபாரத்தில் நல்ல உயர்வு உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளோடு உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய போக்கு இருக்கும். வேலையாட்கள் உங்களோடு நிறைந்த ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் பிறக்கும் நாள். உடல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தேக பலம், தெய்வ பலம் கூடும். அதிர்ஷ்டகரமான சில நல் வாய்ப்புகள் அமையும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது சிறப்பு. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல் வரவுகள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். செல்வாக்கோடு இருப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கு நல்ல மதிப்பு உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வேலையில் விறுவிறுப்பு உண்டாக்கும். ஒத்துழைப்பு உண்டாக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக முடித்து காட்டுவதால் உங்களுக்கு நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். அமைதி நிறைந்த நாளாகும். செய்யக்கூடிய வேலையில் ஒரு படி உயர்வு இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்டகரமான நல் வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இறை வழிபாடு, தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள், இந்த நாள் எடுத்த காரியத்தை திறமையாக முடிக்கக்கூடும். தைரியம் வலுக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள் நன்மையை தரும். நல்ல சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படக்கூடும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாக பேசுங்கள். பெரியவர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். கூடுமான வரையில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணத்தை அமைத்துக் கொள்வது நல்லது. எதையும் பொறுமையாக நிதானித்துதான் நகர்த்த வேண்டும். அவசரம் கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்ற சக ஊழியர்களிடத்தில் பொறுமை காக்க வேண்டும். அவசர கதியில் செய்து பிறகு அவதிப்படாதீர்கள். சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடும். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி சில வேலைகளை கவனிப்பீர்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகும். சோர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனக்கவலையோடு இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல்கள் ஏற்படாது. துலாம் ராசி அன்பர்களை, இந்த நாள் எதற்கும் ஆசைப்படாதீர்கள். அதிகப்படியான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். மன கட்டுப்பாடு வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களிலும் கட்டுப்பாடோடு இருங்கள். வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள் நல்லது. ஓம் சௌம் சரவண பவ என்பது முருகப்பெருமானுக்கான மூல மந்திரம். அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தில் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி பாராயணம் செய்தால் அநேக கோட்டி கோட்டி லாபத்தை நீங்கள் பெற முடியும். எண்ணியவை ஈடேறும், நினைத்த காரியங்கள் நடக்கும், புதிய முயற்சிகள் கைகூடும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவானை வழிபடுங்கள். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை. ராகு கால பூஜை செவ்வாய்க்கிழமை தினத்தில் மிக விசேஷம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். அமைதியாக இருப்பது மிக நல்லது. எந்த விஷயத்தையும் உடனுக்குடன் மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டுமே தவிர அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சினால் சில தொந்தரவுகளும் வரலாம், கவனம் தேவை. விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மந்த நிலைகள் விளக்கம், சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். மனதில் தைரியம் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது என்ன பலன் ஏற்படும்? பெரியவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யலாம். நல்ல எண்ணங்கள் வெளிப்படும், திறமைகளாக இருக்கக்கூடும். கௌரவ பதவிகளை பெறுவீர்கள், ஆலோசனைகள் அதிகரிக்கும். முயற்சிக்குண்டானபடி பலன்கள் சித்திக்கும். எதை செய்தாலும் அதனை திருப்திகரமாக செய்வதால் லாபமும் கிடைக்கும். உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் விதமாக இருக்கிறது. தள்ளி போன சின்ன சின்ன காரியங்கள் கூட இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். அரசாங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சீக்கிரமாக நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு தாமதமாகி இருந்தாலும் அவையெல்லாம் தடைகள் எல்லாம் உடைந்து இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் உங்களுக்கு பல சிறப்புகள் ஏற்படும். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். சேமிக்கக்கூடிய பணத்தை மிக அழகாக பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இறை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும், ஒத்துழைப்பு ஏற்படும் நாள். பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல நிலைப்பாடுகள் அமையும். வருமானம் கைகூடி வரும். உத்தியோகத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களில் பல நன்மைகள் பிறக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அனுகூலத்தை பெறுவீர்கள். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் மிகச்சரியாக செய்ய நினைப்பீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பீர்கள். நல்லவர்களுடைய ஆலோசனைகள் மேம்படும். உடன் பிறந்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் விலகும், தடைகள் அகலம். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சிகரமான நாள். ராசிக்கான அமைப்பு படி எல்லா விதமான பல நன்மைகளையும் பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள், சில பிரச்சனைகள் தீரும் பொழுது உங்களுடைய வேலைகளும் விறுவிறுப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் வேண்டி முருகப்பெருமானுக்கு உப்பில்லாமல் உணவருந்தி விரதங்களை அனுஷ்டித்தால்
கூடுமான வரையில் நல்லது நடக்கும். கேட்டு நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்று வழிபட்டால் சகல நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அரசாங்க நபர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட நன்மைகள் பிறக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவையற்ற பேச்சுக்கள் எழலாம். உங்களை பற்றி ஒரு சிலர் விமர்சிக்கலாம். பேசினால் அல்லது பொருள் செலவு ஏற்படும். வியாபாரத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன வகையில் மாற்றங்கள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள், விமர்சன பேச்சுக்களால் சில மாற்றங்கள் இருக்கும். முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலைப்பாடுகளையும் புரிந்து கொள்வது நல்லது. தன்னம்பிக்கையாக இருங்கள். வெற்றி நடை போடக்கூடும். வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்ள முடியும். சகோதரர் வழியில் ஆதாயம் ஏற்படும். சிறிய அளவிலாவது தொழிலை தொடங்கலாம் என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். தேவையான அளவுக்கு பணத்தை தயார் செய்வீர்கள். அந்த பணமும் சிறிய அளவிலாவது கிடைக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடும். அரசாங்க காரியங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படும். பாராட்டுகள் கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது. மாற்றம் ஏற்படும். பேச்சுக்களினால் சில விமர்சனங்கள் வரலாம். வியாபாரத்தின் போக்கை புரிந்து கொள்வது நல்லது. நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பல நன்மைகள் உண்டாக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல் ஏற்படும். பாராட்டுகள் கிடைக்கும் நாள். அரசாங்க வேலைகளில் உயர்வு இருக்கும். நினைத்த காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். நல்லதே நடக்கும். இந்த நாள் உங்களுக்கு பல நிறைவு பெற்ற நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும், என்ன விஷயங்கள் எல்லாம் கைகூடும், எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் அல்லது தவிர்க்கலாம், யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கேட்ட இடத்தில் பணம் வருமா, நல்ல செய்திகளுக்கான சூழ்நிலைகள் இருக்கிறதா என்கிற பல ஆயிர கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையாக வரக்கூடியது இன்றைய ராசி பலன். அந்த வகையில் மகர ராசி அன்பர்கள் எப்பொழுதும் பொறுமைசாலிகள், நிதானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய காலகட்டம். முருகப்பெருமானை விடாது வழிபட்டால் நல்லது. காரணம், அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு கோப உணர்வுகள் அதிகரிக்கும். தேவைக்கு ஏற்றாற் போல் கடன்களை பெற்றிருந்தாலும் அதனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையும் உருவாகும். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யலாம். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் மிகுந்த கனிவாக
அன்பாக நடக்க வேண்டியது நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள், எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாதபடி இந்த நாளை நகர்த்துங்கள். அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம். அதிக நேரம் உங்களுடைய வேலைப்பாடு காரணமாக சரிவர தூக்கம் இல்லாமல் சிரமமாக இருக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். நண்பர்களுடைய வழியில் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அலுவலகம் சம்பந்தமான வேலைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மகர ராசி அன்பர்கள் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். வேலைக்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள், பொருள் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில நேரம் சங்கடங்கள் இருக்கும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை, நிதானம் தேவை. யாரிடத்தில் எதை எப்படி பேசினால் வேலைகள் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு செய்தல் வேண்டும். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். இறை வழிபாடுதான் உங்களுக்கு நல்லது. தெய்வ வழிபாடு அதீத நல்ல பலனை கொடுக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். நன்மைகள் பலவும் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் நீங்கும். அனுசரித்துதான் போக வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. நன்மைகளே நடக்கும், நல்லதே கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் சந்திர பகவானை வணங்க வேண்டும். காஞ்சி காமாட்சி தாயை வணங்கினால் எந்த விதமான சங்கடங்கள் ஏற்படாது. மனக்கவலைகள் நீங்கும். இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன வருத்தப்படுவீர்கள். அலைச்சல்கள் உண்டாக்கி மறைக்கலாம். திட்டமிட்டு செய்வது இந்த நாள் சிறந்தது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாளாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய உதவிகள் கிடைக்கும். புரிதல் உண்டாக்கும். தெய்வத்தை வணங்கினால், நம்பினால் நிச்சயம் உங்களுக்கு வளர்ச்சி. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாளில் நீங்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர சாதாரணமாக செவ்வாய்க்கிழமைகளில் உப்பில்லாமல் உணவருந்தி இரவு விரத வழிபாடு அனுஷ்டித்தால் இரட்டிப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனம் தேவை. கும்பராசி அன்பர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. மனக்குழப்பத்தோடு இருப்பீர்கள். தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. மன நிம்மதியோடு இருக்க அம்பிகை வழிபாடு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வணங்கலாம். காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். இந்த நாள் சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் எண்ணத்தில் தெளிவுகள் இருக்கும். சில நேரம் புரிதல்கள் ஏற்படாது. எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வுகளும் இருக்கும். வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் புதிய அனுகூலத்தை கொடுக்கும். பழைய கடந்த கால விஷயங்களை பற்றிய தடுமாற்றங்கள் உருவாகும். தொலைதூர உறவினர்களுடைய சந்திப்பு நிகழும். அதிகமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். ஓம் சௌம் சரவண பவ என்கிற மந்திரத்தை 108 முறை இந்த நாள் உச்சரித்தால் மன கஷ்டங்கள், கிளேசங்கள் அகலம். மன நிம்மதி உண்டாக்கும்.
சந்திர பகவான் மறைவில் இருப்பதால் உங்களுக்கு சில மன போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும், கவனமாக இருங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுவது மிகச் சிறந்த ஒன்று. செவ்வாய்க்கிழமை தினம் அம்பிகை வழிபாடு, அம்மன் கோவிலில் அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் சம்பந்தமான பயணங்களினால் புதிய அனுகூலம் உண்டாக்கும். பழைய நினைவுகளினால் ஒருவிதமான தடுமாற்றங்கள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சந்திப்பு உண்டாக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். உறவுகளினால் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். நட்புகள் பாராட்டுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சந்திப்பு உண்டாக்கும். சிந்தனைகள் மேம்படும். ஒரு சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலைகளில் பொறுமையாக இருங்கள். இந்த நாள் நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையக்கூடும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மீனராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தாராளமாக செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்டவர்களாக இருப்பீர்கள். புதிய முயற்சிகளில் மிக கவனமாக ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் உண்டாகும். குடும்ப பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது விசேஷம். வியாபாரத்தில் திடீர் விரயங்கள் கூட உண்டாக்கி மறையலாம். வேலையில் விவேக போக்கு தேவை. 11இல் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மெல்ல மெல்ல நகர்ந்து 12வது வீடான கும்பத்திற்கு பிரவேசிக்க போகிறார். அப்போது சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு வேலை வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்காதீர்கள். அது அந்த அளவிற்கு ஏற்புடையதாக இருக்காது. மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்படுதல் ஆகாது. தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மனதில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தினம் தினம் நீங்கள் சந்திர பகவானை வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும். காஞ்சி காமாட்சி தேவியையும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் மிக மிக நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப நலம், உடல் நலம், நண்பர்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனிப்பாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். சுகம் நிறைந்த நாள் தான் மீனராசி அன்பர்களுக்கு. உடல்நலம், மனநலம் இரண்டிலும் எப்பொழுதும் கவனத்தோட செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைகையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிலும் அலட்சியமோ அவசரமோ இருக்கக்கூடாது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். தெளிவு என்பது வேண்டும். பெரியவர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்யுங்கள். இனம் புரியாத குழப்பங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு நல்லது. பொறுமை, நிதானம் தேவை. சுகம் நிறைந்த நாளாகும். திடீர் விரயங்கள் ஏற்படலாம். வியாபார போக்கில் கவனித்து முதலீடு செய்யுங்கள். பிறரோடு கலந்து ஆலோசிப்பது விசேஷம். இந்த நாள் சகல நன்மைகள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சுகம் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவர். ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள்.
ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.